ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த வாரம் ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் இருக்கு. அதுல மெயினான நியூஸ் வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே போவாரா இல்லையா அப்படின்றது பெரிய நியூஸா இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஒரு விடை வச்சிருக்கோம் இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நடுவில் நாங்களே சொல்லுவோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட் வித் ஒரு பெரிய அப்டேட். அதாவது ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு இந்த வருஷம் ஃபுல்லா ரிட்டையர்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம். அந்த பெரிய ரிட்டையர்மெண்டா பூரன் வந்து இப்போ ஆனாரு. ரீசெண்டா T20 ஃபார்மேட்ஸ்ல வந்து ரிட்டையர் ஆனான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அதே மாதிரி அவரோட சீனியர் ரசல் வந்து அவருமே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ரீசெண்டாவே பார்த்தோம் இந்த மாதிரி பிரான்ச்சைசி லீக்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பிளேயர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை வந்து செகண்டரியா வைக்கிறாங்க. அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டை கூட அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு வந்து ஆப்ஷனலா தான் வைக்கிறாங்க கண்ட்ரியா அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி ரசலுக்குமே ஓகே, ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு நம்ம பார்த்தாலுமே ஒரு ஃபிட்னஸ்லாம் நம்ம சொல்றதுக்கே இல்லை. ஸோ கேகேரே அப்படியே கொஞ்சம் கன்சர்ன் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. சோ வந்து ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா T20 சீரிஸ் ஆட போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஜமைக்கால வந்து ஆட போறாங்க, சபீனா பார்க்ல. சோ அந்த 2 மேட்ச்க்கு அப்புறம் வந்து ரசல் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அதாவது அவர் தான் ஜமைக்கா தான் வந்து ஹோம் கிரவுண்ட் ரசலோட. சோ அதுல வந்து ஹோம்லயே வந்து ரிட்டையர் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் 6 மாசத்துல வந்து T20 வேர்ல்ட் கப் வேற வரப்போகுது. சோ அதுல வந்து பூரனும் இல்ல, இப்ப ரசலும் இல்ல அப்படின்றப்போ வெஸ்ட் இண்டீஸோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அடிதான். யார் அவன் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்க கேள்வி. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசல் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரா. ஸோ தேர்ட் T20 இருந்து அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா மேத்யூ ஃபோர்டை வந்து வெஸ்ட் இண்டீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வந்து மோஸ்ட் லைக்லி டு ஃபில் இன் ரசல் ஷூஸ் இந்த ஃபியூச்சர்ன்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த பிக் ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, பவுலிங் வந்து சூப்பரா போடுறாரு அப்படின்றப்போ இவரு தான் ஃபியூச்சர் ரசலா அப்படின்ட்டு வந்து ஒரு கேள்வி வந்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, யாராவது ஓடியன் ஸ்மித் சொன்னாங்க. ஓடியன் ஸ்மித் ஓடியே போயிட்டாரு. அவ்வளவுதான். சரி, ஓகே, அது பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பிரான்ச்சைசி லீக்ஸ்க்காக வந்து இன்டர்நேஷனல் டீமை வந்து ஜப்தி பண்ணிட்டு போறது வந்து கரெக்டா சரியா, ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது கரெக்டா தப்பான்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கரெக்டா சரியான்னு கேட்டேன். சரி, பரவாயில்ல விடுங்க, கரெக்ட் தான். என்ன பண்றது? சோ நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் இப்போ ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் விளையாட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரிய அசம்பாவிதங்கள்லாம் நடந்துச்சு. நம்ம வந்து முன்னாடி வீடியோஸ்லயே கொஞ்சம் சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தோம். எஸ், ஆஸ்திரேலியா தான் எல்லாத்துலயும் டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை வந்து 27க்கு ஆல் அவுட் ஆகுனாங்க 4th இன்னிங்ஸ்ல. ஸோ அது வந்து 200 எடுத்தா வின் பண்ற மாதிரி நிலைமையில 27க்கு ஆல் அவுட் ஆகுனது ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப டாமினன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து காமிக்குது. ஆமா, அதை பத்தி நம்ம இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்ச் ரிவ்யூ போட்டிருந்தோம், அதிலே பேசியிருந்தோம். ஸ்டார்க் வந்து அந்த பிங்க் பால் ராஜா அப்படின்னு, நான் தாண்டா பிங்க் பால் கிங் அப்படின்ட்டு அவர் எடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அவர் சும்மா பிங்க் பால்ல இப்ப ஆக்சுவலி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்காட் போலண்ட் ஒரு ஹேட்ரிக் எடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஓகே, சரிங்களா. ஆஸ்திரேலியா வந்து 3-0 ஜெயிச்சிட்டாங்க. இதை பத்தி நம்ம பேச பார்க்க போறது இல்ல. இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சா? இந்த சீரிஸ் முடிஞ்ச உடனே மெக்டொனால்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஆண்ட்ரூ மெக்டொனால்ட், நம்ம ஆஸ்திரேலியாவோட ஹெட் கோச். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீரிஸ் வச்சுட்டு நான் பேட்ஸ்மேன் வந்து ஜட்ஜ் பண்ண விரும்பல. ஏன்னா இங்க நிறைய பால்ஸ் வந்து அன்பிளேபிளா இருந்தது. லைக் வந்து அன்பிளேபிள் கண்டிஷன்ஸ் தான் நாங்க வந்து ஆடிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது சாம் கோன்ஸ்டாஸோட பொசிஷன் வந்து ரொம்பவே கவலைக்கிடமா இருக்குன்னு நிறைய நியூஸ் ரிப்போர்ட் சொன்னாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சான்சஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மெக்டொனால்ட் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம லபுஷேனுமே வந்து டெம்பரரியா தான் வந்து அவுட் ஆஃப் ஸ்குவாட், அவருமே வந்து கம் பேக் இன்டு தி ஸ்குவாட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பேசிக்கா இந்த சீரிஸ் நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல அப்படின்ட்டு இவரு சொல்லியிருக்காரு. வேற அந்த சைட்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்ட் 27 ஆல் அவுட் ஆனது வந்து இட்ஸ் த செகண்ட் மோஸ்ட் லோவஸ்ட் ஸ்கோர் இன் டெஸ்ட் ஹிஸ்டரி. அந்த அளவுக்கு மோசமா அடி வாங்கியிருக்காங்க, சரிங்களா. அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு அர்ஜென்ட்டா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஷிவ்னரன் சந்திரபால், அப்புறம் வந்து ஹெய்ன்ஸ், இவங்க எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணாங்க. இதுல வந்து நிறைய லெஜெண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க. லைக் வந்து பிரைன் லாராவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கர்ட்லி ஆம்ப்ரோஸா இருக்கட்டும், இவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி வேர் வி ஆர் சீயிங் வெஸ்ட் இண்டீஸ் இன் தி ஃபியூச்சர்ன்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங். இது வந்து என்ன, எங்க நம்ம கூப்பிட்டு போறோம் அந்த மாதிரிதான் இருக்கு போற பக்கம் பார்த்தா. ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரசல் வேற T20 ரிட்டையர் ஆறாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸும் ரிட்டையர் ஆறாங்க. காசு இல்ல கொடுக்கறதுக்கு. இதுதான் மெயின் ரீசன். பேசிக்கா அவங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்றதுனாலதான் காசை பார்த்துட்டு இந்த பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆறாங்க, சரிங்களா. ஸோ அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. காசு தானே, டப்பு தானே முக்கியம் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ வந்து இதெல்லாம் எங்க கூப்பிட்டு போறோம், என்ன பண்ண போறோம்ன்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு வந்து எமர்ஜென்சியா ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்கன்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பாப்போமே. லைக் வந்து கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நாட் அட் குட் ஸ்டேக்ஸ் தான் சொல்லணும். அவங்க என்னதான் வந்து நிறைய ரீபில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இருந்தாலும் நிறைய அடி வாங்கிட்டே இருக்காங்க, ஸ்லிப் அப் ஆயிட்டே இருக்காங்க. 27 ஆல் அவுட்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியல் பெயின். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா. நம்ம இப்போ வரைக்கும் நான் 36 for 9 வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நாமே பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து எல்லா ஃபார்மேட்டுமே இப்போ அந்த டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குவாலிஃபை ஆகிறதுக்கு. அந்த மாதிரி நிலைமையில வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஷுட் ஹேவ் அ கன்சர்ன் அபௌட் திஸ். கேட்டுக்கோங்க, வெஸ்ட் இண்டீஸ் சரி சொல்லிட்டாரு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா வரட்டா. அடுத்து நம்ம ஜிம்பாப்வேல ட்ரை சீரிஸ் போயிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே அண்ட் நியூசிலாந்து. ஸோ அந்த மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா காம்பரன்ஸ்ல ஜெயிச்சாங்க. அதுல முக்கியமான காரணம் வந்து பவுலர் செட் பண்ணி கொடுத்த விக்டரியா இருந்தாலும் டெவால் ப்ரூவிஸ் வந்து செம்மையான ஒரு கேமியோ வச்சாரு. 17 balls 41 மேட்சே வந்து மாத்தி விட்டாரு.
செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா செகண்ட் மேட்ச் நடந்தது சவுத் ஆப்பிரிக்கா vs நியூசிலாந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து 77 for 5 இருந்தாங்க. அப்போ வந்து டிம் ராபின்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வெலிங்டன் பிளேயர், இந்த முறை கரெக்டா தான் சொல்றேன், வாஷிங்டன் கிடையாது, வெலிங்டன் தான், சரிங்களா? வெலிங்டன் ஃபயர்பர்ட்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அவர் வந்து பயங்கரமா அடிச்சு அவரோட ஹையஸ்ட் எவர் ஸ்கோர் இன் T20 அடிச்சாரு. அது மட்டும் இல்லாம பெவான் ஜேக்கப்ஸ், நம்ம ரொம்ப வருஷம் கூவிட்டு இருந்தோம், எம்ஐக்கு வந்து எடுத்தாங்க, எம்ஐ ஆடுவார்னு பாத்துட்டு இருந்தோம், எம்ஐ வந்து அவர் ஆடவே வைக்கல. ஆனா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அவர் வந்து டெபியூ பண்ணாரு, இப்பதான் நேத்து தான் டெபியூ பண்ணாரு. பெவான் ஜேக்கப்ஸ் சூப்பரா அடிச்சாரு. அவர் அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அந்த பார்ட்னர்ஷிப்னால நியூசிலாந்து வந்து ஜெயிக்கவும் செஞ்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ட்ரை பண்ணாங்க, பட் வந்து கடைசியில வந்து விக்கெட்ஸ் எல்லாம் விட்டு தோத்துறாங்க, சரிங்களா? சோ நியூசிலாந்து வந்து பாக்கிறதுக்கு டீம் நல்லா இருக்கு. அண்ட் பெவான் ஜேக்கப்ஸ் இன்க்ளூஷன் வந்து உண்மையிலேயே வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஃபைனலா இஸ் கெட்டிங் ஹிஸ் சான்சஸ். சோ அவர் வந்து பவுலிங்கும் போடுவார் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்ற மாதிரி அவங்க கோச் வந்து சொல்லியிருக்காரு. சோ அது எப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு பவுலிங்கும் போட ஆரம்பிச்சாருன்னா ஐ திங்க் மும்பை வந்து ரீடைன் பண்ணி நெக்ஸ்ட் சீசன் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்கன்றது நினைக்கிறேன். பண்ண மாட்டாங்க. நீ உங்க டீம் ஒரு கோலர், எங்க டீம் மாதிரி. சரி, மும்பைன்னு சொல்லும் போது இன்னொரு பெரிய நியூஸ் இருக்கு, டிஎஸ்கே. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸுமே இருக்கு வாஷிங்டன். சோ ஓகே, பரத்துக்கு வந்து ஒரு பரிதாப நிலைமையா மாறிடுச்சு நேயர்களே. அதாவது டிஎஸ்கே தான் இந்த வாட்டி எம்எல்சி ஜெயிக்கும், எங்க கைதான் ஓங்கிட்டு இருக்கும் அப்படி. டிஎஸ்கே ஜெயிக்கிறத விட எம்ஐ ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு அதை சொல்லு. அதுதான் இதெல்லாம் ஒரு டீமா, இதெல்லாம் உருப்படே உருப்படாது அப்படின்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டான் தலைவன். 3 லீக் மேட்ச் ஜெயிச்சு அழகா எந்தெந்த மேட்ச் ஜெயிக்கணுமோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ் ஜெயிச்சு கரெக்டா வந்து குவாலிஃபை ஆனாங்க. அதுல வந்து டிஎஸ்கே கூட வந்து விளையாடி நம்ம வந்து ஜெயிச்சோம். ஐ மீன் எம்ஐ நியூயார்க் வந்து ஜெயிச்சாங்க. எம்ஐ நியூயார்க் ஜெயிச்சு வாஷிங்டன் கூட வந்து ஃபைனல்ஸ் ஆடி ஜெயிச்சாங்க. கடைசி கேமே ஒரு சூப்பரான கேம் தான். ஃபைனல்ஸ்மே கடைசி ஒரு 12 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணோம். அதுல ஒரு ஸ்டோரி இருக்கு. அதாவது ருஷி லூபர்கர்னு ஒருத்தர் போலிங் போட்டிருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியன் ஆரிஜின் தான், அவர் யூஎஸ்ல செட்டில் இருக்காரு. சோ அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எம்ஐ நியூயார்க் எடுத்திருந்தாங்க, சரிங்களா? எடுக்கும்போது அவர் பெருசா யூஸ் பண்ணல. போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கடைசி 2-3 மேட்ச் வந்து ஆட சான்ஸ் கொடுத்தாங்க. சமயம் இம்ப்ரெஸ் பண்ணாரு. என்ன பண்ணாங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவரை இந்த எம்ஐ பைபிள் ஆடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சமயத்துல அவர் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டு வந்து பவுலிங் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இப்போ நீ அங்க போட்டதெல்லாம் போறோம், இங்க வந்து சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, இவங்களுக்கு வந்து நீ பவுலிங் போடு, நீ நிறைய கத்துப்ப அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இங்க வந்து கூட்டு வந்து பவுலிங் போட வச்சு நல்லா ஒரு 1 மந்த் கிட்ட வந்து வச்சிருந்திருக்காங்க போல அவங்க கேம்ப்ல. மணிகாலா இருக்காருல்ல, அவர்லாம் அசிஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆமா, அந்த மாதிரி நிறைய வந்து சூப்பரா அவருக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து எம்ஐ நியூயார்க் வந்து கூட்டு போயிருக்காங்க. அண்ட் கடைசி ஓவர் 12 ரன்ஸ் டு வின் பவுலிங் அகைன்ஸ்ட் தி லைக்ஸ் ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல், கிளென் பிலிப்ஸ், லைக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவர் ஹவுஸ் இன் T20 ஹிஸ்டரின்னு சொல்லலாம். அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து அதுவும் வந்து ஒரு 8-9 ரன் தான் அந்த கடைசி ஓவர்ல கொடுத்தாரு அப்படின்றப்போ உண்மையிலேயே வந்து செமையான ஒரு விஷயம். அண்ட் அவரோட ஸ்டோரி பாருங்களேன், லைக் வந்து எம்ஐ மேனேஜ்மெண்ட் நாங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைக் வந்து இங்க எம்ஐக்கு தேவை அப்படின்ற ஒரு பிளேயரை கூட்டு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்கன்னா அது வேற விஷயம். இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு எப்படி சொல்ல, லைக் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரா இருக்காரு, பேட்ஸ்மேனுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து பவுலிங் சான்ஸ் கொடுக்கறது வேற விஷயம். எம்ஐ நியூயார்க்கு அவர் தேவைப்படுவாரு, அங்க அவர் நல்லா போடணும், அங்க அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதனால இந்த கூட்டு வந்து நீ ரோஹித் சர்மாக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இந்த மாதிரி இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு வந்து நீ வந்து போட்டு ட்ரைனிங் பண்ணிக்கோ, உன்னோட டெவலப்மெண்ட் நீ யூஸ் ஆயிக்கும்னு சொல்லி கூட்டு வந்து அது உண்மையிலே சூப்பரான விஷயங்க. அது நிறைய மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இட் ஹஸ் பேட் ஆஃப் எம்ஐ நியூயார்க் அப்படிதான் சொல்லி ஆகணும். எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வெற்றி தான் அது. கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் நிறைய டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் வந்து எம்ஐ தான் நிறைய எம்ஐ நியூயார்க் வந்து அப்படியே ஜெயிச்சிடல. லைக் வந்து அந்த பிளேயருக்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, டைமையும் எனர்ஜியும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிளேயரை உருவாக்கி ஜெயிச்சிருக்காங்க அந்த சீரீஸ். சின்ன டிஃபரன்சஸ் தான் அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் போடும்போது அது ரிசல்ட்ஸா வந்து பெரிய பிக்சரா தெரியும். ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கவுட்டிங் டீம்னு வச்சிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு நிறைய ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்து இப்போ தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்பர் ஸ்கவுட்டிங் டீம், பயங்கரமான ஸ்கவுட்டிங் டீம் வச்சிருக்காங்க. சோ மும்பை வந்து நிறைய இடத்துல முன்னோடியா இருக்காங்க. சோ இதை பார்த்து நிறைய டீம்ஸ் இதை ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா. மீதி இடத்துல இப்போ நிறைய இடத்துல நிறைய டீம் ஃபிரான்சைஸ் வச்சிருக்காங்களா, சோ அவங்க இந்த மாதிரி கூட்டு வந்து அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரே பிரிட்டோரியஸ்ன்றவர் வந்து ஆர்ஆர் கூட்டு வந்து சான்ஸ் கொடுத்தாங்க ஆர்ஆர்ல. இப்போ அவர் பெரிய ஆளா இருக்காரு. ஓகே ஜெயிச்சிட்டீங்க, சொல்லி முடிச்சிரு. எல்லாம் பார்ட் ஆஃப் தி கேம். இன்னைக்கு நாங்க ஜெயிப்போம், நாளைக்கு டிஎஸ்கே ஜெயிப்பாங்க. இதெல்லாம் அதுதான் பிரச்சனை. இரு அதுதான் பிரச்சனை. இங்க என்ன தெரியுமா, நீங்க வந்து 13 கப் அடிச்சிருக்கீங்க தெரியும், 13th கப் ஃபார் மும்பை பிரான்சைஸ், ஓகேவா? நாங்க வந்து 7 கப் அடிச்சிருக்கோம். இதுல என்னன்னா ஃபிளெமிங் இந்த அடிச்ச 7 கப்புமே தோனி வச்சு வந்த கப்பு தான். அது நம்ம நிறைய பேசணும் ஐபிஎல் கப்புமே. லைக் வந்து வாட்ஸ் ஃபிளெமிங்ஸ் கோச்சிங் ஸ்டைல் when he goes outside இந்தியான்றதான் எங்க கேள்வி. அவர் இது வரைக்கும் வந்து டிஎஸ்கேக்குமே வந்து ஒரு 3 வருஷம் பண்ணிட்டாரு, ஜேஎஸ்கேக்கு ஒரு 3 to 4 years பண்ணிட்டாரு. ஆனா அந்த கப் அடிக்கிற அந்த இது வரமாட்டேங்குது, ஏன்றது தான் எனக்கு தெரியல. ஸ்டீரியோடைபிக்கல் அப்ரோச், லைக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் வந்து யூஸ் ஆவாங்க அப்படின்றது இப்போ வந்து இந்த இயர் டிரான்சிஷன் ஆயிருக்காங்க. நீ சொல்றதான் சிஎஸ்கேக்கு, பட் வேற நீ வந்து ஜேஎஸ்கே டிஎஸ்கே எல்லாம் பார்த்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஆடி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எங்கெங்கோ ஒரு விஷயம் வந்து லேக் ஆகுது அவருக்கு, என்னன்னு தெரியல. சோ வந்து என்ன நம்ம பார்ப்போம். நீ ராஜஸ்தான் சொன்னல, ராஜஸ்தான் வந்து ஸ்கவுட்டிங் டீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, என்ன பிரயோஜனம்? திரும்ப ஆர்எஸ் இருக்குதான் போயிருக்காங்க. அதாவது
சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே போவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து ஊருக்குள்ள போயிட்டு இருந்துச்சுல. எஸ், சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே போறாரு. சிஎஸ்கேல இருந்து அஸ்வின் கொடுத்துட்டு பிளஸ் சம் மணி ஒரு 8.5 crores வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இன்சைட் சோர்ஸ் மூலியமா எங்களுக்கு வந்து தெரிய வந்த ஒரு நியூஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜூலை 5th அன்னைக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். லைக் அதுதான் சோர்ஸும் சொல்லியிருந்தாங்க. பட் இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து சில டேர்ம்ஸ் வந்து அக்ரி பண்ணல. தே ஆர் ரெடி டு கிவ் அவே சாம்சன். சாம்சனுக்கு பதில் அஸ்வின் ஓகே, அது வரைக்கும் ஓகே டீல். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிளேயர்ஸ் வேணுமா இல்ல காசு வேணுமான்ற அந்த டிஸ்கஷன் மட்டும் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கேஷ் வந்து அக்ரி பண்ணிருக்காங்க ஆர்ஆர். ஸோ இந்த நியூஸ் வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமயத்துல தான் டீம்ஸ் வந்து ரிட்டன்ஷனை வந்து கொடுத்தாகணும். அந்த லைக் ஓஆர்வி கோவிந்த ரிட்டன் இந்த நெக்ஸ்ட் சீசன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ரிட்டன்ஷன் கொடுக்குறப்போ தான் வந்து சிஎஸ்கேக்கு காசு வரும். இப்போ சிஎஸ்கே கையில வந்து காசு இல்ல, சரிங்களா? பிளேயர்ஸ் அப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது வர காசுல இருந்து அந்த ஒரு 8.5 crores 8 to 8.5 crores வந்து பிளஸ் அஸ்வின் வந்து கொடுத்து சஞ்சு சாம்சன் வந்து வாங்குற மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க கேட்ட பிளேஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, உர்வில் பட்டேல் கேட்டிருக்காங்க, சிவம் தூபே கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து சிஎஸ்கே பார்ட் ஆஃப் அவர் பிளான்ஸ் இந்த ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்லி நாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், வேற யாராச்சும் கேளுங்க அப்படின்னு உடனே, வேற யாரப்பா தோனி கொடுக்குறீங்களா அப்படின்னு செருப்பு காசு எடுத்துட்டு போடா. இதெல்லாம் சும்மா நடக்கல. பட் யா, அகைன் காஸ் பிளஸ் அஸ்வின் ஈக்குவல் சஞ்சு சாம்சன், இதான் வந்து நிலைமை. இது வந்து எங்களுக்கு இன்சைட்ல வந்த நியூஸ். இது வந்து ட்ரஸ்டபிளான சோர்ஸ் தான். பட் ஆனா இது கடைசி நேரத்துல எப்படி மாறும்ன்றது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆமா, இதுல என்ன ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அஸ்வினையே வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றத. அஸ்வின் எதுக்குடா கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அஸ்வின் போன வருஷம் ஆடினாரா 2024 வரைக்கும் ஆடிட்டு இருந்தாரு. 2025 மெகா ஆக்ஷன்லயுமே 9.5 crores வரைக்கும் போனாங்க அஸ்வினுக்காக ஆர்ஆர். ஐ திங்க் அவங்களுக்கு அந்த பாண்ட், அவருக்கு சம்திங் ஏதோ பிடிச்சிருந்துச்சு. அஸ்வின் ஏதோ பண்ற ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. மேபி அதனால வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் ஏதவே அவரோட பிரெயின்ஸ்க்கு வந்து அவர் ஒன் பேட் சீசன் ஃபார் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். இப்பவுமே நான் ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணணும் தான் சொல்லுவேன். மேபி அவர் பிரைஸ் மேபி அதிகமா இருக்கலாம். பட் ஸ்டில் அஸ்வின் இஸ் அ வேல்யூ ஆடட் பிளேயர். அவர் வந்து மூளை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அவரோட பவுலிங் ஸ்டீட்ஸ் மட்டும் தகரமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி அஸ்வின் வந்து ஒரு கம்பேக் ஆர்ஆர் கொடுத்தா நல்லா இருக்கும். மேபி அது தகரமா நினைச்சிட்டு கரெக்ட் தான் சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணாம இருந்தா அதுவே சந்தோஷம் ஆர்ஆருக்கு. ஏன்னா வந்து இப்போ தீக்ஷனெல்லாம் ட்ரை பண்ணாங்க. ரெண்டு பேருமே மாத்திக்கிட்ட ஸ்வாப் பண்ணிட்டாங்க. அஸ்வின் பல் தீக்ஷனா பல் அஸ்வின் அப்படி மாதிரி விளையாட்டு இருந்தாங்க. சோ பாப்போம் இப்போ அஸ்வின் திரும்ப இஃப் ஹி கெட்ஸ் பேக் டு ஆர்ஆர் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீ தீக்ஷனா சொல்லும் போது தீக்ஷனா மாதிரியே பவுலிங் போடுற ஒருத்தர் இருக்காரு, சரியா? அவர் வந்து பங்களாதேஷ் பவுலர். ரொம்ப வருஷமா அவர் வந்து ஆடிட்டு தான் இருக்காரு. ஆனா எந்த ஐபிஎல் டீம்ஸும் எடுத்தது இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவை அவர் போடும்போது சூப்பரா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் கிடையாது, மஹதி ஹசன். சோ இவருமே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். பவர் பிளேல போடுவாரு, தீக்ஷனா மாதிரியே போடுவார். அந்த வந்து ஸ்பிளிட் ஃபிங்கர் வேரியேஷன், ஆஃப் ஸ்பின்னிங், அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கேரம் பால் மாதிரி எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் இருக்கும். இவரை பத்தி ஏன்டா இப்ப பேசுற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் பெரிய வேலையை செஞ்சு விட்டு போயிட்டாரு. இப்போ ரீசெண்டா நடந்த பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல 3rd T20 1-1 வராங்க. நம்ம போன வீக்லி இப்படியில பார்த்தோம், ஸ்ரீலங்கா வந்து 1-0 ஜெயிச்சிருந்தாங்கன்ட்டு. நடுவில் பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சு 1-1 ஆயிருந்தது, சரிங்களா? சீரீஸ் 3rd T20 டீமுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. மெஹதி ஹசன் பதிலாக தான் வராரு. வந்து பவர் பிளேலயே ஸ்ரீலங்காவை முடிச்சு விட்டாரு. ஐ திங்க் ஒரு 4 wicket நினைக்கிறேன். செம்மையான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் 4 for 13 செம்ம எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டு பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காவை ஒரு 132 ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதை பங்களாதேஷ் சூப்பரா சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் டு தன்சீட் ஹசன் அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர் செம்மையா அக்ரெசிவ் ஆடி பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் எவர் சீரிஸ் வின் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க 2-1. அவங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் ஜெயிச்சதே இல்லை. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் வின்னு. இதை முடிச்சுட்டு அவங்க பங்களாதேஷ்க்கு திரும்ப போறாங்க. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் ஒரு T20 சீரிஸ் ஆரம்பிக்குது. இன்னும் 3 நாள் ஆரம்பிச்சிடும். பங்களாதேஷ் டீம் நல்லா இருக்கு ஹரிஷ், நீ என்ன நினைக்கிற? பங்களாதேஷ்னா நல்லாதான் விளையாட்டுருக்காங்க. ஸ்ரீலங்கா தான் வந்து எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு டீம் வந்து ஸ்கோப்பே எல்லாமே இருக்கு இந்த டைம்லன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா டோர்னமெண்ட்ஸ் விட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. சாம்பியன்ஸ் இப்படி சொன்னாலுமே ஆக்சுவலி அவங்க டீம் வந்து நல்லா பில்ட் பண்ணிருக்காங்க. நடுவில் ஒரு 2-3 years அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. 2-3 years இல்ல, ஆக்சுவலி அந்த ஜெயவர்தன் சங்கர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே டீம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சூப்பரா பில்ட் பண்ணி செம்மையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு பொல்லாத நேரம் பங்களாதேஷ் எல்லாம் தோக்க வேண்டியிருக்கு. மேபி நான் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணதுனால எனக்கு தெரியல போல. சோ ஓகே, அது நெக்ஸ்ட்டுக்கு போலாம். ஓகே, அப்படியே இன்டர்நேஷனல் அப்டேட்னு பார்க்கும்போது 2028 வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்குது. இந்த வாட்டி ஒலிம்பிக்ஸ் என்னடா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் இஸ் கமிங் பேக் இன் தி ஒலிம்பிக்ஸ். அதாவது கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 1900 வந்து கிரிக்கெட் நடத்திருக்காங்க ஒலிம்பிக்ஸ்ல. அதுல வந்து 2 டீம் தான் விளையாடி இருக்காங்க. 1900 என்ன டீம் இருக்கும், கிரேட் பிரிட்டன் ஒன்னு, அப்புறம் பிரான்ஸ் ஒன்னு. சோ இதுல வந்து கோல்டு அடிச்சிட்டாங்க பிரிட்டன். அப்கோர்ஸ் வி நோ they are the founders of the cricket and வந்து சில்வர் வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ அத்தனை 100 வருஷங்கள் கழிச்சு 2028 வந்து இந்தியா இல்ல ஒலிம்பிக்ஸ்ல வந்து கிரிக்கெட் வரப்போகுது. அதுல இந்தியா வந்து விளையாட போறாங்க. விராட் கோலி கிட்ட எல்லாம் கேட்டாங்க, லைக் வந்து உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல விளையாடுறது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி. எஸ், நான் ரிட்டையர்மெண்ட்டை கூட விட்டுட்டு
அவர் T20 இருந்து ரிட்டையர் ஆயிட்டார்ல. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை கூட விட்டுட்டு நான் வந்து விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஒலிம்பிக்ஸ்ல விளையாடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது என் கனவா இருந்திருக்குன்ற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமே வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குமே சான்ஸ் கிடைக்கணும், ஸோ தே ஷுட் பிளே ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சும்மா சொல்லுவேன். அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நக்கலா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு அவரு. அஃப்கோர்ஸ் ஐ வில் கம் அவுட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் பத்தி பார்க்கணும்னா 6 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 6 in men's and 6 in women's. நீ சொன்ன மாதிரி இந்தியா வந்து பார்ட் ஆஃப் த இதுவா இருக்கும். இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2028 ஜூலை 12 அப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது என் பர்த்டேக்கு அடுத்த நாள், சரிங்களா, ஜூலை 12 அப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சீரீஸ், ஐ மீன் இந்த ஒலிம்பிக்ஸ். இது வந்து ஒரு 15-20 நாள் கிட்ட நடக்கும். ஸோ ஜூலை 20 இருந்து ஜூலை 28 வரைக்கும் மெடல் மேட்சஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மேட்சஸ் வந்து ஃபேர் கிரவுண்ட் ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் நடக்க போகுது, பொமோனான்ற ஊர்ல, which is 50 kilometers away from லாஸ் ஏஞ்சலஸ். ஸோ லாஸ் ஏஞ்சலஸ் தான் ஆக்சுவலி ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ? லைக் இந்தியா கோல்டு மெடல் அடிப்பாங்களா? நம்ம ஏஷியன் கேம்ஸ்ல ரீசெண்டா பார்த்தோம், ஒரு டீம் அனுப்பிச்சு விட்டாங்க இந்தியா, நம்ம கோல்டு அடிச்சுட்டு வந்தோம். இந்த வாட்டியாச்சு என்ன டீம் அனுப்புவாங்கன்னே தெரியல. போனாடி ஏஷியன் கேம்ஸ்க்கு ருத்து அனுப்பிச்சு விட்டாங்க, இந்த வாட்டி ருத்து அனுப்பிச்சு விடுவாங்க இல்ல சஞ்சு அனுப்பிச்சு விடுவாங்க? அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. ரெண்டுமே சிஎஸ்கே பிளேயர் தான். அது ஓகே, எப்படி பார்த்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான். இல்ல கைஸ், ஐ மீன் மெயின் டீம் அனுப்புவாங்களா இல்ல பி டீம் அனுப்புவாங்களா இல்ல சி டீம் அனுப்புவாங்களான்றதுதான் கேள்வி. பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் கேலண்டருமே. அந்த சமயத்துல இருக்கிற மீதி மேட்சஸ் பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட்லாம் சேர்த்து அனுப்புவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்தியா வந்து டாமினண்டா இருக்கு கிரிக்கெட்ல. ஸோ எந்த டீம் அனுப்பிச்சாலுமே அவங்க நல்லா தான் விளையாட்டு வருவாங்க. பட் ஆனா இந்த ஃபேக்டர் கேட்டுட்டு நீங்க வந்து தோத்ததுக்கு அப்புறம் எனக்கு காரிச்சு போகக்கூடாது. இப்ப எப்படிங்க நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பிரான்ஸ் வந்து விளையாடுனாங்க கிரிக்கெட்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுல, அதே மாதிரி போன வீக் நடந்த ஒரு சர்ப்ரைசிங்கான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2026 T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது பாத்தீங்களா, அந்த வேர்ல்டு கப்ல ஒரு சர்ப்ரைசிங்கான கொஸ்டின் மார்க் இருக்கிற ஒரு டீம் வந்து குவாலிஃபை ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்டாலி. இந்த டீம் எல்லாம் வச்சு கிரிக்கெட் ஆடுதாடா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் எஸ், இட்டாலி வந்து ஸ்காட்லாண்டை வந்து தோக்கடிச்சு அவங்க வந்து வேர்ல்ட் அந்த குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு 5 டீமுக்கு அகைன்ஸ்டா அதுல வந்து அவங்க குவாலிஃபை ஆயிருந்தாங்க. ஸோ நவ் தெம் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் குவாலிஃபைட் வந்து யூரோப்பியன் சர்க்கிள், சரிங்களா. இந்த இட்டாலி டீம் குவாலிஃபை ஆகிறது சிக்னிஃபிகன்ஸுக்கு நம்ம அப்புறம் வருவோம். இல்ல ஸ்காட்லாண்ட் வச்சு நான் பேசிடுறேன். ஸ்காட்லாண்டுக்கு என்னதாங்க ஆச்சு? அவங்க ரீசெண்டா நேபாள் கிட்ட தோத்தாங்க, சரிங்களா. இந்த தடவை வந்து கிளியர் ஃபேவரட்ஸ் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்காட்லாண்ட் தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் இட்டாலி கிட்ட தோத்துட்டாங்க. அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கு ஒரு மஸ்ட் வின் கேம் வருது அகைன்ஸ்ட் ஜெர்சி, சரிங்களா. ஜெர்சின்ற ஒரு டீம் உங்களுக்கு இருக்கானோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அப்படி ஒரு டீமும் இருக்கு. இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாவுமே ஸ்காட்லாந்து வந்து 1 wicket டிஃபரன்ஸ் தோத்துட்டாங்க. அண்ட் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி குவாலிஃபை ஆனாங்க. ஒருவேளை ஸ்காட்லாந்து அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து குவாலிஃபை இருந்திருப்பாங்க. ஸ்காட்லாந்து 2 மேட்ச் தோத்ததுனால இட்டாலி குவாலிஃபை ஆனாங்க. ஸோ நம்ம கமிங் பேக் டு இட்டாலி பேசும்போது நிறைய பேர் வந்து நீங்க யோசிப்பீங்க இது என்னடா டீம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி இட்டாலி எப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மினி இங்கிலாந்து, சரிங்களா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்கிலாந்து எப்படி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஊடுருவி இங்க வந்து ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆயிட்டு, இந்த ஆர்ச்சர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து, ஸ்டோக்ஸ் நியூசிலாந்துல இருந்து, அப்புறம் வந்து கெவின் பீட்டர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தெல்லாம் கூட்டு வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இட்டாலியும். இட்டாலியில வந்து இட்டாலி பான் பிளேயர்ஸ் கம்மி தான், பட் இட்டாலி பாஸ்போர்ட் இருக்கிற பிளேயர்ஸ் தான் அதிகம். அதுல வந்து சில பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா இங்கிலாந்து கவுண்டி ஆடுற பிளேயர்ஸ் தான். லைக் வந்து எமிலியோ கே அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு நார்த் ஆம்டன் பிளேயர். அவர் வந்து ஓப்பனிங் ஆடி பயங்கர அக்ரெசிவ் ஆடுவார். அவரா இருக்கட்டும், கிராண்ட் ஸ்டூவர்ட் ரொம்ப வருஷமா அவர் வந்து கென்ட்டுக்கு ஆடிட்டு இருந்தாரு, அவர் வந்து ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பென் மனேட்டின்னு வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாரு. அப்புறம் வந்து ஹாரி மனேட்டின்னு ஒரு அட்லேட் ஸ்ட்ரைக்கர் பிளேயர் இருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி ஜோ பர்ன்ஸ் உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தோனியோட கடைசி டெஸ்ட் ஆடினாரு பாத்தீங்களா 2014, அந்த டெஸ்ட்ல டெபியூ பண்ண ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ பர்ன்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு. அவர் நிறைய டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆடி இருக்காரு, சில T20 ODIs ஆஸ்திரேலியாவுக்கு ஆடி இருக்காரு. அவர் ரீசெண்டா அவரது அண்ணா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அண்ணா இறந்ததுனால அவரோட ஜெர்சியை வந்து ஹைலைட் பண்றதுக்காக இட்டாலிக்கு வந்து அவரோட இது ஆடிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாலுமே பெருசா சான்ஸ் கிடைக்கல. ஸோ இட்டாலியில வந்து ஆடி அவர் தான் வந்து கேப்டன்சியும் பண்ணி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து டேக்கன் இட்டாலி டு த வேர்ல்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிருக்காரு. உண்மையிலே ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். இதை நான் ஈஸியா சொல்லிட்டேன் ஒரு 3-4 பிளேயர் அப்படின்ட்டு. பட் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் இட்டாலிக்கு ஒரு வாழ்த்துக்கள். See you in India மகான்ஸ், லெட்ஸ் see என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து அப்படியே இங்கிலாந்துன்னு பார்க்கப்போ வைட்டாலிட்டி பிளாஸ்ட் வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கடைசி ஸ்டேஜ்னா குவாலிஃபைஸ் அப்படி கிடையாது, 14th மேட்ச் வந்து எல்லா டீம்ஸ் வந்து ஆட போறாங்க. ஸோ வந்து அந்த முக்கியமான சமயம் இப்பதான் வந்து எந்த டீம் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றது வந்து தெரியும். சவுத் குரூப் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டுங்க. 3 டீம் நான் சொல்லியிருந்த 3 டீம் தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரே, சமர்செட், ஹாம்ஷயர் 3 டீமே குவாலிஃபை ஆயிட்டாங்க. அந்த 4th டீமுக்கு தான் இப்போ வந்து போட்டி போயிட்டு இருக்கு. சசக்ஸா இல்ல கிளமோர்கனா இல்ல கென்டா அப்படின்ட்டு எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகுன்றது பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நார்த் குரூப் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கிற குரூப்ல நார்த் குரூப் தான். ஏன்னா 2 டீம் தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஒன்று வந்து லான்காஷயர், இன்னொன்று வந்து நார்த் ஆம்டன் ஷயர், சரிங்களா. மீதி இருக்கிற 5 டீமுக்கு நடுவில் வந்து போட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 டீம்ல யாரு வேணா குவாலிஃபை ஆகலாம். நாட்டிங்ஹாம்ஷயர் குவாலிஃபை ஆகலாம், டர்ஹாம் குவாலிஃபை ஆகலாம், வார்விக்ஷயர் குவாலிஃபை ஆகலாம், இல்ல வந்து நல்ல வார்ஸ்டர்ஷயர்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க குவாலிஃபை ஆகலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரே நாள்ல எல்லா மேட்சுமே நடக்கும், சரிங்களா. லாஸ்ட் மேட்ச் அந்த ஒரு கிட்டத்தட்ட 9 மேட்ச் கிட்ட இருக்கும். அந்த 9 மேட்சுமே ஒரே நாள் நடக்கும். ஸோ வந்து ஐபிஎல் மாதிரி கிடையாது. ஐபிஎல்ல வந்து எப்படி கடைசி மேட்ச்ல வந்து இதுதான் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், நெட் ரன் ரேட் இந்த வித்தியாசத்துல ஜெயிச்ச குவாலிஃபை ஆகும், அதெல்லாம் கிடையவே கிடையாது.
போயிட்டே இருக்கும். யாரு மீதி ரிசல்ட் வந்து போன்ல கூட அவங்களால கன்வே பண்ண முடியாது. சோ வந்து குத்து மதிப்பா விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு தான் வந்து மீதி டீம்ஸ்க்கு அந்த இது இருக்கும். ஜாலியா இருக்கும். நான் பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கேன். எல்லாமே லைவ்ல யூடியூப் வரும், போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஐ திங்க் ஃப்ரைடே தான் வந்து அது நடக்க போகுது, சரிங்களா? ஸோ ஃப்ரைடே நைட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். எம்எல்சி வைட்டாலிட்டி பிளஸ்லாம் ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஐபிஎல் பக்கம் வந்தோம்னா எஸ்ஆர்எக்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. எஸ்ஆர்எக்ஸ்ல டேல் ஸ்டேட் வந்து பவுலிங் கோச்சா இருந்தார்ல முன்னாடி, இப்போ வந்து வருண் நாராயண வந்து பவுலிங் கோச்சா ஆக்கியிருக்காங்க. அவர் இப்போ ரீசெண்டா ஜான்வரியில தான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அனௌன்ஸ் பண்ண கையோட வருண் நாராயண வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஹைதராபாத். அது பெருசா எனக்கு சர்ப்ரைசிங் எல்லாம் தெரியல. பட் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, டேல் ஸ்டெயின் இங்க மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்காலுமே அந்த இதை விட வெளியே வர போறதா பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்டர்ன் கேப்ஸ் அவங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ், அந்த டீம் விட்டு அவர் வெளியே வர போறாருன்னு பேசுறாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ரிஃப்ட் பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ டேல் ஸ்டெயின் இப்போ வந்து எந்த டீமுக்கு போவாரு அப்படின்றதான் கேள்வி. பவுலிங் கோச்சா வருண் நாராயண விட்டுரும், அவர் வந்துட்டாரு, சரிங்களா? அது விடுங்க. இப்ப ஸ்டெயின் வந்து எங்க போவாரு? நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு போவாங்களான்றதெல்லாம் கேள்வி. மும்பை இந்தியன்ஸ் வாய்ப்பே இல்லை. யார் பவுலிங் கோச் நம்மளுக்கே தெரியும், அங்க போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சிஎஸ்கேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா அங்க டுவைன் பிராவோ வரதுக்கு ஆக்சுவலி இப்போ டுவைன் பிராவோமே வந்து கேகேஆர் கூட ஒரு சண்டை போயிட்டு இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவரு டுவைன் பிராவோ ஒரு வாரம், டேல் ஸ்டெயின் ஒரு வாரன்றதுதான் கேள்வி. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு டீம் வந்து டேல் ஸ்டெயின் வந்து ரோப்பின் பண்ணுமா அப்படின்றதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் எல்லா கிரிக்கெட் விட்டே போறாரா கோச் எல்லாம் வேணாம் அப்படின்றது அவரு கேட்டாதான் தெரியும். இல்ல அவர் பண்ணுவாரு. பட் வந்து எந்த டீமுக்கு போவாருன்றது நம்ம எப்படி பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பேசணும்ல, பிளேயர்ஸ் ட்ரேடு அப்படி இப்படின்ட்டு, அது மத்தியில இதுவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். எந்த கோச் எங்க போறாங்க அப்படின்ட்டு. நான் பிளேயர் ஸ்டேடியம் சொல்லும் போது டொமஸ்டிக் நம்ம பார்த்தோம். பிரித்திஷா வந்து மும்பைல இருந்து மகாராஷ்டிரா போறாங்க அப்படின்னு போன வீக்லி வீடியோல பார்த்தோம். இந்த வீக்லி வீடியோல பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா விதர்பா விட்டுட்டு பரோடா போறாருங்க, சரிங்களா? அவர் வந்து எப்படி எதுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதர்பால அவருக்கு டெஸ்ட் மேட்ச் வந்து சான்ஸ் கிடைக்கல. நான் வந்து ஒரு ரெட் பால் பிளேயரா நான் வந்து ஆகணும்னு நினைக்கிறேன், த்ரூ ஜூரியலுக்கு காம்படிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ரிஷப் பண்ட்டுக்கு காம்படிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு வந்து பரோடா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஏன் பரோடா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, குருணால் பாண்டியா வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் வந்து உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், ஆர்சிபி கனெக்ஷன், சரிங்களா? நான் வந்து என்ன நம்பி வா, நான் சான்ஸ் வாங்கி தரேன், நீ கண்டிப்பா ஆடுவேன், உன் கேலிபருக்கு நீ பயங்கரமா ஆடுவேன், இந்தியாக்கே ஃபியூச்சர்ல பயங்கரமா ஆடுவேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரஞ்சி டிராஃபி கண்டிப்பா ஆடுவாருங்க. ஜிதேஷ் சர்மா கேலிபருக்கு ரஞ்சி டிராஃபி ஆடுவார் பரோடாக்கு. அப்படியே நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் திரும்ப போனோம்னா, அங்க வந்து ஜிஎஸ்எல் நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், லைக் சாம்பியன்ஸ் லீகோட மினி வெர்ஷன், குளோபல் சூப்பர் லீக் அப்படின்ட்டு. அதுல இப்போ வந்து நம்ம ஃபைனலிஸ்ட் கிடைச்சிட்டாங்க. ராங்பூர் ரைடர்ஸ் வர்சஸ் கயானா அமேசான் வாரியர்ஸ். போன வருஷம் மாதிரியே தான். அதுல போன வருஷம் வந்து ராங்பூர் ரைடர்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் வந்து கயானா அமேசான் வாரியர்ஸ் அவங்க தான் ஹோஸ்ட். ஜெயிப்பாங்கன்றது வந்து நம்ம பார்க்கணும். லைக் ரொம்ப ஒன் சைடா தான் போச்சு மெஜாரிட்டி. அது ரொம்ப ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக். பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுங்க, 150 எடுத்தீங்கன்னா நீங்க வின் பண்ணிடுவீங்கன்ற மாதிரி தான் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து 150 எடுத்து ஜெயிச்சிட்டாங்க எல்லா மேட்சுமே. ஸோ வந்து ஃபைனல்ஸும் மோஸ்டா அப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, அதை நம்ம விட்டுருவோம். அடுத்து இங்க நம்ம ஊர்ல வந்து டிஎன்பிஎல் எல்லாமே ஒரு 8-9 லீக் போயிட்டு இருந்துச்சு ஒரே சமயத்துல. அது எல்லாம் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரியில ஒரு லீக் ஒன்று ஆரம்பிச்சுதுங்க. அது நான் போன லீக் என்ட்ரி ஃபார்ம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஆமா, அது கேளுங்க, ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. அது கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வைபா இருந்துச்சு லைட்டா. சரி ஓகே, அது கேளுங்க, பண்ணா இருக்கும், சரிங்களா? அந்த லீக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் போன வீக்லி இப்ப அதை பத்தி நான் பேசல, ஏன்னா நான் பெருசா பார்க்கல. பட் இந்த வீக் பெருசா கிரிக்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னு அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்றேன், குவாலிட்டி ஆஃப் த லீக் நல்லா இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2-3 பிளேயர் வந்து செம்மையா இம்ப்ரெஸ் பண்றாங்க. அண்ட் ஐம் டேம் ஷூர் ஐபிஎல் டீம்ஸ் வில் பி கமிங் ஃபார் தீஸ் பிளேயர்ஸ். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா வந்து சாத்விக் தேஸ்வால் அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் இருந்தாரு. ஆக்ஷன், பவுலிங், கூகுளிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கு. சூப்பரா போறாரு, செம்மையா ரிசீவ் பண்றாரு. ஒரு 5-6 மேட்ச் ஆடி இது வரைக்கும் செம்ம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் இவர் வந்து பார்த்திருப்பாங்க. இன்னும் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம் வந்து எடுப்பாங்கன்னு தோணுது. நான் ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, மறந்துடாதீங்க, குல்தீப்பை ஃபர்ஸ்ட் எடுத்தது மும்பை இந்தியன்ஸ் தான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த கேரளால இருந்து விக்னேஷ் புதூருமே அப்படின்னா ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அவங்க தே ஹேவ் தட் திங் ஃபார் தட் லெக் ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குமார் கார்த்திகே அப்படிதான் எடுத்தாங்க மத்திய பிரதேஷ்ல ஸ்கவுட் பண்ணி. ஸோ இந்த சாத்விக் தேஸ்வாலையும் வந்து எடுப்பாங்கன்றது எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு செம்ம ஃபினிஷர் ஒருத்தர் வந்து செட்டா இருக்காரு, கிருஷ்ணா தத் பாண்டே அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. என்ன அப்படின்றீங்க, போட்டு இந்த அஸ்தோஷ் சர்மா பாக்குற மாதிரி இருக்கு. நிறைய இம்ப்ராபபிள் சேசஸ் எல்லாம் வந்து கிட்ட வரைக்கும் எடுத்தது தோத்துறாரு, வேற விஷயம். ஆனா அடிக்கிறாரு, செம்மையா 6 அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஐபிஎல் ஃபேன்சஸ் வந்து போவாங்க. ஃபாரின் ஃபினிஷர்ஸ் எல்லாம் முன்னாடி இருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபினிஷர்ஸ் தான் டீம் ப்ரிஃபர் பண்றாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி பிளேயர்ஸ் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல இருந்து வருது எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் மேபி தெரியல, எடுத்தாலும் பேஸ் பேஸ் தான் எடுப்பாங்க, சில டீம்ஸ் எல்லாம் எடுப்பாங்கன்றத நம்ம ஐபிஎல் ஆப்ஷன் அப்பதான் பார்க்கணும். பட் அந்த லீகும் நல்லா இருக்கு, டைம் பெருசா செக் பண்ணி பாருங்க. ஃபேன் கோட்ல லைவா போயிட்டு இருக்கு. கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அண்டர்-19 வர்சஸ் இங்கிலாந்து அண்டர்-19. நீங்க இன்னும் போலையாடா, இங்கே தங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஓடிஐ பார்த்தோம், நம்ம வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டோம். கான்ஃபரன்ஸ் 3-2 வந்து நம்ம சீரிஸ் ஜெயிச்சிட்டோம். டெஸ்ட் மேட்ச்ல ஆயுஷ் மாத்திரை பத்தி நான் பேசியிருந்தேன் போன வீக்லி வீடியோல. அவர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்ட்டு. கேம் பேக் ஸ்ட்ராங்கர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெஸ்ட் மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, செம்ம அக்ரெசிவான ஒரு செஞ்சுரி. அண்ட் நிறைய பர்ஃபார்மன்ஸ், நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியா. அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. வைபவ் சூரியவன்சி செகண்ட் இன்னிங்ஸ்ல 50 அடிச்சாரு, 2 விக்கெட் வேற எடுத்தாரு போலிங் போட்டு. அதுக்கப்புறம் ஆர்எஸ் ஆம்பிரிஷ் அப்படின்றவர் உண்மையிலேயே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து ஐ கேன் சி a part of ஹர்திக் பாண்டியா.
நல்லா வந்து அந்த ஒரு 130 போடக்கூடிய பவுலிங் கேபிலிட்டி இருக்கு. பேட்டிங்லயுமே வந்து செம்ம அக்ரெசிவ் ஆடுறாரு. சூப்பரா இருக்கு, அவர் டெக்னிக் செம்மையா இருக்கு. டெஃபினெட்லி ஐபிஎல் டீம்ஸ் வில் லுக் ஹிம் ஃபார் த ஃபியூச்சர். அண்ட் இந்தியாவுக்குமே வந்து நல்லா இப்படி ஆடிட்டு இருந்தாருன்னா ஹி ஹாஸ் a great ஃபியூச்சர் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேப்டனான அம்சா ஷேக் அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சார் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ராக்கி ஃபிளின்டாஃப் ஒரு பையன், அவருமே வந்து சூப்பரா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அவரு ஒரு குவிக் ஃபயர் 80 90 அடிச்சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ராக்கி ஃபிளின்டாஃப் சொல்லும்போது தி 100 லீக் நடக்க போகுது. இந்த வைட்டாலிட்டி பிளஸ் முடிஞ்ச உடனே அடுத்த மாசம் ஃபுல்லா தான் நடக்க போகுது. அந்த லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வந்து ராக்கி ஃபிளின்டாஃப் வைல்ட் டிராஃப்ட் பிக்கா வந்து எடுத்திருக்காங்க. நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளின்டாஃப் கோச் பண்ற டீம் தான், சரிங்களா. சோ அவர் டீமுக்கு அவர் பையனே வந்து வைல்ட் டிராஃப்ட் பிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க. மீன்வேல் ஜிம்மி ஆண்டர்சனை வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணிருக்காங்க வைல்ட் டிராஃப்ட் பிக்கா. சோ எஸ், இந்த மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மேட்ச் வந்து டிரால முடிஞ்சிருச்சு. ஒரு சூப்பரான ஒரு டிரா, 60 to win இருந்துச்சு. பட் கடைசியில வந்து வில் பிளே ஃபார் டிரா, வில் அக்செப்ட் ஃபார் டிரான்னு சொல்லி இந்தியா அண்டர்-19 இங்கிலாந்து அண்டர்-19 டிராக் அக்செப்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் மேட்ச் 20 ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இந்தியா இங்கிலாந்து, அதே மாதிரி இன்னொரு இந்தியா இங்கிலாந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 23rd வந்து நம்ம 4th டெஸ்ட் வந்து நடக்க போகுது மான்செஸ்டர்ல. ஒரு நல்ல ஒரு 9 நாள் கேப் இருக்கு, சரிங்களா. நல்ல இந்த பும்ராவெல்லாம் ஆட வைப்பாங்களான்றது நமக்கு போன ஆக்சுவலி ரிவ்யூவே போட்டிருந்தோம். ஒரு பார்க்கலன்னா வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து டாசன் வந்துட்டாரு, ஷோயப் பஷீர் பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விடுங்க, நடந்து போன விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோ ரூட் அவர் வந்து அவருக்கு பதிலா ஹாரி ப்ரூக் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி நம்பர் 1 ஆயிருந்தாரு டெஸ்ட் மேட்ச்ல. 3rd டெஸ்ட் நம்ம பாத்திருந்தோம். இந்த 3rd டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஜோ ரூட் நம்பர் 1க்கே வந்துட்டாரு. அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சார்ல, அதுக்கப்புறம் அவர் தான் இப்ப நம்பர் 1 நான் தான்டா ராஜா அப்படின்றாரு. வேற சுப்மன் கில் அவர் இருந்தாரு பாத்தீங்கன்னா நம்பர் 6க்கு வந்திருந்தாரு அந்த 200 அந்த 100க்குலாம். அப்புறம் இப்போ அவர் ஒரு பேட் மேட்ச்சுக்கு அப்புறம் திரும்ப 3 places டிராப் ஆகி நம்பர் 9க்கு போயிட்டாரு. ஸ்காட் போலாண்ட் அவர் ஹேட்ரிக் எடுத்தாரு சொன்னார்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பவுலிங்ல 12ல இருந்து 6க்கு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆகாத 2 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இப்போ வரைக்கும் நம்பர் 1, டெஸ்ட்ல நம்பர் 1 பவுலர் இப்போ வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா. அதை மாத்துறதுக்கு முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேருமே அப்ப அடிச்சு நோத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்டேட்ஸ் ஏதாவது சொல்ல பார்த்தேன். ஆமா, என்ன அதேதான், இந்தியா இங்கிலாந்து தான். இந்த இதை சொல்றேன்ல, இந்தியாவும் இங்கிலாண்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி கூட்டு டூர் கூட்டு சரி எல்லாம் இங்கிலாண்டே வந்து குடியேறிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு சிட்டிசன்ஷிப்பே கேட்பாங்க. அந்த மாதிரி மேட்சஸ் அவ்வளவு போயிட்டு இருக்கு. இதுல என்ன வருத்தம்னா, இந்தியா மென்ஸ் டீம் தான் தோக்குறாங்க. அண்டர்-19 டீமும் ஜெயிச்சிட்டாங்க, விமென்ஸ் டீமும் ஜெயிச்சிட்டாங்க, சரிங்களா. ஜெயிச்சிட்டாங்கன்றப்போ T20 சீரிஸ் வந்து நம்ம போனதே பார்த்தோம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. 5th மேட்ச் தோத்துட்டாங்க, ஒரு செம த்ரில்லரா போச்சு. பட் சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க, சோ பிரச்சனை இல்ல. இப்போ ஒன் டே சீரிஸ் தான் வந்து செம சர்ப்ரைஸ். அந்த சின்ன பசங்க போய் ஆடுறாங்க, அதுவும் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து போய் ஆடுறாங்கன்றது ரொம்ப அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்கவே மாட்டாங்க. அப்படின்றப்பே வந்து அவங்க டாமினேட் பண்ணி T20 சீரிஸ் ஜெயிக்கிறாங்க. டெஸ்ட்ல இப்போ டிரா பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து வீக்கா நம்ம ஸ்ட்ராங்கா. இதுல என்ன தெரியுமா ஜோக்கு, வைபவ் சூரியவன்சி ஆடுறது பார்த்து T20 சீரிஸ் நடத்திருக்கு. அது ஆக்சுவலி ODI சீரிஸ். அவர் அப்படி ஆடி வச்சிருக்காரு அந்த இன்னிங்ஸ்லாம், சரிங்களா. சோ ஓகே, நம்ம உமன்ஸ் பத்தி பாத்துட்டு இருக்கும்போது ODI சீரிஸ் இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்கு. அதுலயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா காம்பரன்சிவா ஜெயிச்சிட்டாங்க. தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்ட் ஷோ வந்து முக்கியமான காரணமா இருந்தது. நிறைய நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்ரீ சரணி ஒன்ஸ் அகைன் சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி வந்து அவ்வளவு சூப்பரா டெவலப் ஆனாங்கன்னு தெரியல. நீ எப்படி வந்து இந்தியா அண்டர்-19 சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி உமன்ஸ் டீம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஏன்னா மெயின் டீம்லாம் கிடையாது, நிறைய வந்து மெயின் பிளேயர்ஸ் இல்ல. இருந்தும் சூப்பரா ஜெயிச்சு எடுத்துட்டு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுப்பாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. அவங்க ஊர்ல போயிட்டு அவங்களை செய்யறதே வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. நம்ம செஞ்சு அனுப்புறாங்களே. சரி ஓகே, அதை விட இப்போ வேர்ல்ட் கப் வேற வரப்போகுது. உமன்ஸ் வேர்ல்ட் கப் வேற வரப்போகுது. அதுக்கு ஒரு பிராக்டிஸா இந்த மேட்சஸ் எல்லாம் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போவோம். ஸோ இத்துடன் செய்திகள் நிறைவேறுந்தன. இந்த நியூஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது நியூஸ் நாங்க விட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தாராளமா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பாக்குறதுக்கு, வீக்லி அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னா ஃப்ரைடே நாங்க வீக்லி வீடியோ எபிசோட் போடுறோம். அதை கண்டிப்பா பாருங்க. அதுக்கு கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.